வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கி உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தினமும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையொப்பமிட வேண்டுமென நிபந்தனை. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 4 பேர் மீது பாய்ந்தது குண்டர் சட்டம். வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு. மதுரையில் மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தகவல். தேர்தல் குறித்து நாளை மறுநாள் விளக்கமளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் உத்தரவு. காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்து திமுக குழுவினருடன் ஸ்டாலின் ஆலோசனை. எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என இன்று மாலை அறிவிக்கப்படும் என தகவல். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெறுமா? நாளை காலை இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என ஜி.கே. வாசன் பேட்டி. பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் நிர்மலா தேவி. இவர் மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். மேலும் இவ்வழக்கில் பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை முறையாக நடத்தப்படவில்லை என்றும் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிர்மலா தேவியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டனர். அதன்படி சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட நிர்மலா தேவி உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு அழைத்து வரப்பட்டு நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர், தண்டபாணி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். நிர்மலா தேவியை ஜாமீனில் விடுவிக்க அரசு தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்படாததால் நிர்மலா தேவிக்கு நீதிபதிகள் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். விசாரணைக்கு தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கக்கூடாது, தனிநபர்களை சந்திக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் நிபந்தனை விதித்தனர். இதனையடுத்து நாளை அல்லது நாளை மறுநாள் நிர்மலா தேவி ஜாமீனில் விடுதலையாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு எம்பி தேர்தல் தேதி ஏன் மாற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளது. அடுத்த மாதம் 18ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்படும் என மத்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 18ஆம் தேதி மதுரை சித்திரை திருவிழா நடைபெறும் என்பதால் தேர்தல் தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என அனைத்து கட்சிகளும் வேண்டுகோள் விடுத்தன. ஆனால் தேர்தல் தேதியை தள்ளி வைக்கும் எண்ணமில்லை என்று ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்தது. இதனால் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் மதுரையில் திருவிழா நடைபெற உள்ளதால் மக்களவைத் தேர்தலை ஏன் தள்ளி வைக்கக்கூடாது என கேள்வி எழுப்பியது. சித்திரை திருவிழாவை எப்படி மறந்தீர்கள் என்றும் நீதிமன்றம் ஆச்சரியம் தெரிவித்தது. எனவே தேர்தல் தேதியை மாற்றுவது குறித்து பரிசீலனை செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆந்திரா, தெலுங்கானா உட்பட 18 மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகின்றது. இந்த தேர்தலுடன் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, சிக்கிம் ஆகிய 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படுகின்றது. முதற்கட்ட வாக்குப்பதிவு 18 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 91 தொகுதிகளில் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறுகின்றது. இந்த தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இந்த 91 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இம்மாதம் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் 20ஆம் தேதி பரிசீலனை செய்யப்பட்டு மனுக்களை வாபஸ் பெற இந்த மாதம் 22ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பெரும்பாலான தொகுதிகளில் சுயேட்சைகளை வேட்புமனு தாக்கல் செய்தனர். நாளை சுபதினம் என்பதால் அதிக அளவில் வேட்புமனு தாக்கலாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக கூட்டணி இன்று இறுதி செய்யப்படும் என அக்கட்சியின் தலைமை அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக, பாஜக, தேமுதிக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாமகவுக்கு 7 தொகுதிகளும், பாஜகவுக்கு 5 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதிய நீதி கட்சி மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரசுக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டு இரு கட்சிகளிடையே இன்று கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனையடுத்து அதிமுக கூட்டணி இன்றே இறுதி செய்யப்பட்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த வார இறுதியில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முதல் பட்டியலை வெளியிடவும் அதிமுக திட்டமிட்டுள்ளது.
இதனிடையே அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க அமைக்கப்பட்டிருந்த குழு தனது வரைவு தேர்தல் அறிக்கையை கட்சி தலைமையிடம் சமர்ப்பித்துள்ள நிலையில் அதன்படி தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. பணிகள் நிறைவடைந்ததும் இந்த வார இறுதியில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுக கூட்டணியில் இணைவது குறித்த அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணி குறித்து தம்மோடு அமைச்சர் வேலுமணி உள்ளிட்டோர் விவாதித்ததாகவும் இது தொடர்பாக நாளை முடிவை அறிவிப்போம் என்றும் கூறினார். தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு தங்கமணி அவர்களும் திரு வேலுமணி அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்தும் அவர்களது கட்சியினுடைய நிலைப்பாட்டை குறித்தும் என்னிடம் ஆலோசனை நடத்தினார்கள். அதிமுக தமாக கூட்டணி சம்பந்தமாக பேசப்பட்ட கருத்துக்கள், யோஜனைகள் குறித்து மற்றும் தமிழகம் உட்பட நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலன் சார்ந்த வளர்ச்சி குறித்து தமாகவிலே ஆலோசனை செய்து நாளை காலை கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை, எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க இருக்கிறேன். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் பற்றி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை வழங்குவது என ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டுள்ளது. காங்கிரசுக்கு 10 மக்களவைத் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது அடையாளம் காண்பதற்காக தொகுதி பங்கீட்டுக் குழுவினருடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். திமுக தேர்தல் அறிக்கையை இறுதி செய்வது குறித்தும் டி.ஆர். பாலு தலைமையிலான குழுவினருடன் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றி இன்று மாலை அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகின்றது. தமிழகத்தில் விடுபட்ட 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடுத்துள்ளது. தமிழகத்தில் 21 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக உள்ள நிலையில் 18 தொகுதிகளுக்கு மட்டும் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. ஆரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகளுக்கான தேர்தல் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் இந்த தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்படவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டில் உள்நோக்கம் இருப்பதாக கூறி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்ததோடு 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலோடு சேர்த்து நடத்த உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை அவசர வழக்காக வரும் வெள்ளிக்கிழமை உச்ச நீதிமன்றம் விசாரிக்கின்றது. இதனிடையே அரவக்குறிச்சி உட்பட 3 தொகுதிகளில் தேர்தல் நடத்த கோரி தேர்தல் ஆணையத்திடம் திமுக மனு அளித்துள்ளது. மிசோரம் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கேரளா திரும்பிய கும்மனம் ராஜசேகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கேரளா மாநில பாஜக மூத்த தலைவரான கும்மனம் ராஜசேகரன் மிசோரம் மாநில ஆளுநராக கடந்த ஆண்டு மே மாதம் நியமிக்கப்பட்டார். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொண்ட நிலையில் கும்மனம் ராஜசேகரன் கேரளா திரும்பினார். திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வந்த அவருக்கு பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த கும்மனம் ராஜசேகரன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சபரிமலை விவகாரம் அரசியல் அல்ல என்றும் அது மக்களின் உரிமை எனவும் குறிப்பிட்டார். பொள்ளாச்சி பாலியல் புகாரில் முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசு உட்பட 4 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் பள்ளி, கல்லூரி மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் என பலருடன் முகநூல் மூலம் பழகி ஆபாச படம் எடுத்து மிரட்டியதாக சபரி, வசந்தகுமார், சதீஷ் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த கும்பலால் கல்லூரி மாணவிகள், திருமணமான பெண்கள் மட்டுமில்லாமல் மருத்துவர், பொறியியலாளர் உள்ளிட்ட உயரிய பொறுப்புகளை வகித்து வரும் பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பரவி வருகின்றன. இந்நிலையில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு உட்பட 4 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்க காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் ராகுல் காந்தி தலைமையில் அகமதாபாத்தில் நடைபெற்று வருகின்றது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் சென்ற ராகுல் காந்தி மகாத்மா காந்தியின் சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்று பிரார்த்தனையில் ஈடுபட்டார். அப்போது அவருடன் சோனியா, மன்மோகன் சிங் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து காந்தி நகரில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், பிரியங்கா காந்தி உட்பட காங்கிரசின் முதலமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தேர்தல் வியூகம், பிரச்சாரம் குறித்தும் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகின்றது. பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பள்ளி கல்லூரி மாணவிகளை, வேலைக்கு செல்லும் இளம் பெண்களை காதல் வலையில் ஏமாற்றி வீழ்த்தி அவர்களை கதற கதற நாசமாக்கிய மிருக வெறிபிடித்த காமுகர் கூட்டத்தின் அக்கிரம செயல்கள் உள்ளத்தை உறைய வைப்பதாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்களும் அவர்தம் குடும்பத்தினரும் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று பதறுவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். மிருகங்களை விட கொடிய இப்பாவிகளை கூண்டில் நிறுத்தி தண்டிப்பதோடு பாதிக்கப்பட்ட பெண்களை வெளிப்படையான விசாரணைக்கு ஆளாக்காமல் அவர்களுக்கு தலைகுனிவு ஏற்படாத வகையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் விசாரணை நடைபெற வேண்டும் என வைகோ கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இதுபோன்ற காமுகர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதோடு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவத்தை கண்டித்து நாளை சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், பொள்ளாச்சி சம்பவத்தில் புகார் அளித்து 13 நாட்களாகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்த அவர், இப்பிரச்சனையில் ஆளும் கட்சிக்கு தொடர்புள்ளதால் சிபிஐ விசாரணை தேவை என கூறினார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக இந்த தொழில் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறதா அங்கே சொல்றாங்க. 60க்கு மேற்பட்ட பெண்கள் இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு பெண் இந்த பாதிப்பிலிருந்து தப்பி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு காவல்துறை இவ்வளோ பெரிய பிரச்சனையில் ரொம்ப வேகமாக தேடி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி 3 பேரை கைது பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த 12-13 நாள் ஏன் அந்த காவல்துறை யாரையும் கைது பண்ணலை? அவங்களும் தலைமறைவாலாம் இல்லை. இது ஏதோ அந்த 4 பேர் 5 பேர் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் மட்டும் இருக்க முடியாது. ஒரு 6 வருஷமா 60 பெண்களை பகிரங்கமாக அழைச்சிட்டு போய் பாலியல் கட்டாயப்படுத்தி விபச்சாரத்துக்கு பயன்படுத்தி வீடியோ எடுத்து அது தொழிலாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, இது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்களுடைய தொடர்பு இல்லாமல் இவ்வளவு தைரியமாக நடக்க முடியாது. காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த கேவலமான காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கு தான் கடைசியாக பார்த்தா ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒருத்தரை இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அது கூட என்னன்னா இந்த பாலியல் தொழிலை ஈடுபடுத்துறதா இல்லை, அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அந்த புகார் கொடுத்த அந்த பெண்ணினுடைய அண்ணனை போய் அடிக்க போனாரு என்கிற வழக்கில் தான் அவரை கைது பண்ணியிருக்காங்க, அவரை நீக்கியிருக்காங்கிறது. இதில் முழுக்க ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டிருக்கு, ஆளுங்கட்சி பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். பொள்ளாச்சி விவகாரத்தில் ஆளும் கட்சிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதற்காக குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடாது என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக காவல்துறை மீது பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு நம்பிக்கை இல்லையா, அதனால்தான் இவ்வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரியுள்ளாரா எனவும் கேள்வி எழுப்பினார். இதில் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றவோ அல்லது சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதில் காலம் தாழ்த்துவதற்காகவோ ஆளுங்கட்சியை சம்பந்தப்பட்டவங்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு பாதுகாப்பு தரவோ அரசாங்கம் முயற்சி செய்யக்கூடாது. இதில் குற்றவாளிகள் கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இதுபோன்ற அசம்பாவிதங்கள், காரியங்கள், நாகரிக குறைவான, தரக்குறைவான காரியங்கள்
எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். ஏன் அவருக்கே தமிழ்நாடு போலீஸ் மேலே அவருக்கு அதிமுகவை சேர்ந்தவர், அவங்க ஆட்சி தான் அங்கே நடக்குது, அவருக்கு நம்பிக்கை இல்லையாம ஆட்சி மேலே. ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை மசூத் அசார்ஜி என ராகுல் காந்தி அழைத்தது சர்ச்சையில் சிக்கியுள்ளதார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், தற்போது பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கும் அஜித் தோவால் கடந்த 1999ஆம் ஆண்டு இந்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தீவிரவாதி மசூத் அசாரை காந்தஹாருக்கு அழைத்து சென்று விடுவித்ததாக குற்றம் சாட்டினார். அப்போது மசூத் அசாரை மசூத் அசார்ஜி என குறிப்பிட்டுள்ளார். இதை பாஜகவினர் கிண்டல் செய்து ட்விட்டரில் பதிவிட்டு வருகின்றனர். இதற்கு பதிலளித்த டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுர்ஜித் வாலா, தீவிரவாதி மசூத் அசாரை கிண்டல் செய்து ஜி போட்டு அழைத்தார் என குறிப்பிட்டுள்ளார். BSNL தொலைத்தொடர்பு நிறுவனத்தை முடக்க மத்திய பாஜக அரசு சதி செய்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். BSNL நிறுவனத்தில் பணியாற்றி வரும் 1,74,000 பேருக்கு கடந்த மாத ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை என வைகோ இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதேபோல் தனியார் கட்டணங்கள் இருக்கும் தகவல் தொடர்பு அலுவலகங்களுக்கும் உயர் கோபுரங்களுக்கும் மாத வாடகை வழங்காமல் இருப்பது மோடி அரசின் நிர்வாக சீர்கேட்டுக்கு சான்று எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். BSNL நிறுவனத்திற்கு முழுமையாக 4G சேவை வழங்காமல் கால நீட்டிப்பு செய்து தனியார் துறையை ஊக்குவித்து வருவதாகவும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பாதுகாப்புத்துறை 3G தகவல் தொழில்நுட்பத்தில் இருப்பதால் தான் புல்வாமா போன்ற தாக்குதல் நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி விவகாரத்தில் யாரையோ காப்பாற்றுவதற்கு போலீசார் முயற்சிப்பதாக திமுக மாநிலவை உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக சார்பில் போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். போராட்டத்திற்கு அனுமதி கிடைக்காவிட்டாலும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறிய அவர், பொள்ளாச்சி விவகாரத்தில் காவல்துறை யாரையோ காப்பாற்ற முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறோம். அனுமதி அளிக்கப்படும் என்று நம்புகிறோம். அப்படி இல்லை என்றாலும் போராட்டம் நடத்தப்படும். இது யார் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. மிக முக்கியமான ஒன்று, இதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இத்தனை பெண்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இது ஒரு பெரிய நெட்வொர்க்கே செயல்பட்டிருக்கிறது. இதில் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் முக்கிய புள்ளிகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க, சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவித்த பிறகும் தங்களுக்கு கைது செய்து தங்கள் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளையே விசாரித்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு காவல்துறை தயாராக இல்லை. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஒருவரான ராதாகிருஷ்ண விகே பாட்டீல் மகன் சுஜய் விகே பாட்டீல் பாஜகவில் இணைந்துள்ளார். ராதாகிருஷ்ண விகே பாட்டீல் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக உள்ளார். இவர் மகன் சுஜய் விகே பாட்டீல் முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். அப்போது பேசிய சுஜய், தனது தந்தையின் விருப்பத்திற்கு மாறாகத்தான் இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்தார். தனது முடிவுக்கு பெற்றோர் ஆதரவு இருக்குமா என தனக்கு தெரியாது என்றும் பாஜகவின் வழிகாட்டுதலில் பணியாற்றுவதில் தன் குடும்பம் பெருமை அடைவதாகவும் சுஜய் குறிப்பிட்டார். முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸும் பாஜகவின் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் தனக்கு மிகவும் உதவியாகவும் ஆதரவாகவும் உள்ளதாக சுஜய் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட சுஜய் விகே பாட்டீல் பெயரை பாஜக மாநில பிரிவு பரிந்துரைக்கும் என முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பேசிய உருக்கமான ஆடியோ சமூக வலைதளங்கள் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றன. ஆடியோவில் பேசும் பெண் தனக்கு நேர்ந்த கொடுமை வேறு பெண்களுக்கு ஏற்படக்கூடாது என்றும் தேர்தல் நேரத்தில் இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்வதால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். நான் பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் பேசுகிறேன். திருநாவுக்கரசு, சபரி, சதீஷ், வசந்த் இவங்க மேலெல்லாம் புகார் கொடுத்தது நான் தான். காரணம் என்ன அப்படின்னா, இனிமேல் என்ன மாதிரி எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். எங்களுக்கு குடும்ப நண்பரான மலுமிச்சிப்பட்டியை சேர்ந்த ஒருத்தங்க கிட்ட இதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அவர் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவங்க கிட்ட பேசி அதுக்கடுத்த நாளே எங்களை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் நடந்த எல்லாத்தையுமே சொன்னோம். அவர் உடனடியாக எஸ்பி பாண்டியராஜன் மற்றும் டிஎஸ்பி ஜெயராமன் அவங்க கிட்ட பேசி ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே திருநாவுக்கரசை தவிர மற்ற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்த கொஞ்ச நாள்லேயே திருநாவுக்கரசையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் சில விஷக்கிருமிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக நான் ஒரு பெண், என்னோட மான பிரச்சனை அப்படிங்கிறத யோசிக்காமல் அவங்க இதை அரசியல் ஆக்கிட்டாங்க.
எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த வாக்கு என்னென்னா, இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட பெண் நான் தான் அப்படிங்கிறதும் என் குடும்பத்தை பற்றியும் கண்டிப்பாக வெளிவராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இந்த வழக்கை தொடர்ந்து 1 மாதம் ஆயிடுச்சு. எப்போ தேர்தல் தேதி அறிவித்தாங்களோ உடனே வந்து என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி, இதை பற்றி வெளியே கொண்டு வந்து அரசியல் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பெண்ணும் அவங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்னாடி வந்து யாரையுமே வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க. இது மூலமாக கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்க தப்பிச்சிருவாங்க. இந்த வழக்கில் ஆளும் கட்சியை சேர்ந்த யாருமே இல்லை, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் இல்லை. அதனால் இதை அரசியல் ஆக்காமல் தயவு செய்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு நான் அவங்க எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். வதந்தி பரப்புகிற யாராவது கிட்ட வந்து இதை பற்றின ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா அதை கொடுத்து உடனடியாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தினால நானும் எங்கள் குடும்பமும் ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள இருக்கோம். நாங்கள் இந்த பிரச்சனையில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து ஜெயராமன் மட்டும்தான். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த செய்தியை நாங்கள் மீடியா வரைக்கும் கொண்டு போவோம். இந்த 4 பேர் செஞ்ச கொடுமையை விட அரசியல் ஆதாயத்துக்காக சில பேர் பண்ணுற செயல் வந்து என்னையும் என் குடும்பத்தையும் தற்கொலை செய்ய அளவு தூண்டுது. இதில் பொள்ளாச்சியை சார்ந்த யாருமே எங்களுக்கு வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ண வரல. மலுமிச்சியை சேவப்பட்டி சார்ந்த பிரமுகர் மட்டும்தான் எங்களுக்கு முன் வந்து இதை பற்றி ஜெயராமன் கிட்ட பேசி எங்களுக்கு வந்து உதவி செஞ்சவர் அவர் மட்டும்தான். இந்த ஆடியோவில் நான் என்னை பற்றி எதுவுமே நான் ரிவீல் பண்ணல. இதை நான் வீடியோவாக அனுப்பியிருக்கலாம். என்னை பற்றி நான் இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அனுப்பாமல் ஆடியோவாக நான் அனுப்புகிறேன். ப்ளீஸ் இதை கன்சர்வ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இந்நிலையில் இந்த வழக்கில் கைதான திருநாவுக்கரசுக்கு பொள்ளாச்சி நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்ததை அடுத்து அவரது தாயார் லதா ஆவேசமாக பேசிய சம்பவத்தால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. வெக்கமா இல்லையா? பொள்ளாச்சியில இருக்கிறவங்க அவ்வளோ நாட்டுக்கிட்டு தான் நிக்கணும்.